Hi friends, welcome to Biology Simplified Tamil. Welcome all. Sorry for the delay. வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்களா? கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததுனால டிலே ஆயிடுச்சு. பட் இப்போ கிளாஸ் ஸ்மூத்தா போகுங்க. உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? சாட் பாக்ஸ்ல யாராவது சொல்லுங்க. குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? வீடியோவும் தெரியுதான்னு சொல்லிடுங்க. ஓகே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சரிங்க, வாய்ஸ் கிளியரா கேக்குது. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளையிலேருந்து கரெக்டாக 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு, இந்த ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு சிரமமாக இருந்தது, எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நேற்று வந்து டைஹைபிரிட் கிராஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெண்டல் பப்ளிஷ்டு ஹிஸ் ஒர்க், அவரோட ஒர்க் மெண்டல் பப்ளிஷ்டு ஹிஸ் ஒர்க் ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் 1865. அதான் மிட் 19th செஞ்சுரின்னு சொன்னாங்க இல்லையா, 1865 தான் அது. பட் ஃபார் செவரல் ரீசன்ஸ், பல காரணங்களால 1900 வரைக்கும் அது அன்ரெகக்னைஸ்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லி காரணம் என்ன? அவரோட ஒர்க் அன்ரெகக்னைஸ்ட்னா யாரும் அங்கீகரிக்கப்படல, யாரும் ஏத்துக்கல 1900 வரைக்கும். அதுக்கு மொதல் ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட்லி கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி. பார்த்துக்குங்க, இதெல்லாம் அசஸ்டன் ரீசன்ல கேட்கலாம். கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி. இப்போ இருக்க மாதிரி வாட்ஸ்அப்பு, கூகுளு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவர் பப்ளிஷ் பண்ணா அவங்க ஏரியாவுக்குள்ளதான் பப்ளிஷ் பண்ணும், வேர்ல்டு ஃபுல்லா அதை ரீச் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி ஆஸ் இட் இஸ் நவ். இப்போ இருக்க மாதிரி அப்போ கம்யூனிகேஷன் ஈஸியா இல்லை in those days, and his work could not be widely published. So communication ஈஸியா இல்லாததுனால ரொம்ப வைடா வேர்ல்டு ஃபுல்லா அதை பப்ளிஷ் பண்ண முடியல. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான், அவங்க ஏரியாவுக்குள்ளதான் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. அடுத்து செகண்ட்லி ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ். ஏன்னா அப்ப எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இல்லை, மைக்ரோஸ்கோப் நல்லா டெவலப் ஆகல. அப்ப ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அவரோட கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ் ஃபேக்டர்னு சொன்னாரு, ஆர் ஃபேக்டர்ஸ் இன் மெண்டல்ஸ் வேர்ட்ஸ். அவரோட வார்த்தைகள்ல அதுக்கு பேரு ஃபேக்டர், நம்ம வந்து அதை ஜீன்ஸ்ன்னு சொல்றோம். ஆஸ் ஸ்டேபிள் அண்ட் டிஸ்கிரீட் யூனிட் that controlled the expression of traits and of the pair of alleles which did not blend with each other was not accepted by his contemporaries as an explanation for the apparently continuous variation seen in nature. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்குங்க. செகண்ட் ரீசன் அவர் அக்செப்ட் பண்ணாம போனது காரணம், அவரோட ஜீன்ஸ் பத்தின, அதாவது அவரோட வார்த்தைகள்ல ஃபேக்டர்ஸ் பத்தின கான்செப்ட் என்ன சொல்லுது? ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளா, நிலையா, டிஸ்கிரீட்டா, தனித்தனி யூனிட்ஸா இருக்கும். யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேங்களா? யாரு? ஜீன்ஸ் யூனிட்ஸா இருக்கும். அதுதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஆஃப் த பேர் ஆஃப் அல்லீல்ஸ் விச், அண்ட் இங்க பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி பேரா இருக்கு, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. did not, was not accepted, sorry இங்க இருக்குது, pair of alleles which did not blend, ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, with each other, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்சிங் ஆகாது. அல்லீல்ஸ் எப்பவுமே மிக்ஸ் அப் ஆகாது, பிளண்ட் ஆகாது. was, அந்த விஷயங்களை நாட் அக்செப்டட் பை ஹிஸ் கண்டெம்பரரிஸ். அவர் கூட அவரோட ஃபீல்ட்லயே ஒர்க் பண்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஜீன்ஸ்ங்கிறது ஸ்டேபிளா, டிஸ்கிரீட்டா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகி போகுது அப்படிங்கறத யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஜீன்ஸ் தான் அந்த ஸ்டேபிளா இருக்குது, டிஸ்கிரீட் தனித்தனியா இருக்கு அப்படிங்கிறத யாருமே ஒத்துக்கல. அண்ட் பேர் ஆஃப் அல்லீல்ஸ் மிக்ஸ் ஆகாது, பிளண்ட் ஆகாதுன்னு சொல்றதையும் அவர் டைம்ல ஜெனட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ண யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. So as an explanation for apparently continuous variation seen in nature. So மேலோட்டமா பார்த்தா அவங்க சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே கண்டினியூஸ் வேரியேஷன் இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு ஹியூமனோட ஸ்கின் கலர், ஹியூமனோட ஹைட், இதெல்லாம் சொன்னாங்க மெண்டல் கிட்ட சொல்லி. கண்டினியூஸா வேரியேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஜீன்ஸ், அதுல இருக்கக்கூடிய 2 அல்லீல்ஸ்
பிளண்ட் ஆகலைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மோர் ஓவர் மெண்டல் சொல்லக்கூடிய ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ்ங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லை. எக்ஸ்பெரிமெண்டலா அவர் ரிசல்ட்லாம் வச்சிருக்கிறாரு. பட் பிசிக்கலா அந்த ஜீன் எங்க இருக்கு, அந்த ஃபேக்டர் எங்க இருக்கு, அது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஏன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் கண்டுபிடிக்கல. ஸோ இது செகண்ட் ரீசன். தேர்ட்லி, மூணாவது ரீசன், Mendel's approach of using mathematics to explain biological phenomena was totally new and unacceptable to many of the biologists of his time. அவர் காலத்துல இருந்தக்கூடிய பயாலஜிஸ்ட் மேத்தமெட்டிக்ஸுக்கும் பயாலஜிக்கும் சம்பந்தம் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கு தேவையே இல்லை பயாலஜியை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீசன் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரு பப்ளிஷ் பண்ண ஒர்க்கு வைடா பப்ளிஷ் ஆகல, கம்யூனிகேஷன் ஈஸியா இல்லை. ரீசன் நம்பர் 2, அவர் சொன்ன அந்த கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ் ஃபேக்டர்ஸ் என்ன சொன்னாரு, ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ற ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளா டிஸ்கிரீட் யூனிட்டா பாஸ் ஆகுதுங்கிறத யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதே போல ஜீன்ல பேர் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கு, அந்த அல்லீல்ஸ் பிளண்ட் ஆகாதுன்னு சொல்றதையும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. மூணாவதா அவர் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணதை அப்ப இருந்த பயாலஜிஸ்ட், அவர் காலகட்டத்தில் இருந்த பயாலஜிஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. அது நியூவாகவும் இருந்துச்சு, யாரும் அது தேவையில்லாத ஒரு விஷயமா பார்த்தாங்க. ஸோ அதனால 1865 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. 1900 வரைக்கும் யாருமே அதை கண்டுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்க. ஸோ மெனி ஆஃப் த biologists of his time அதை accept. Finally, though Mendel's work suggested that factors, அதாவது genes were discrete units, he could not provide any physical proof. கடைசியா நாலாவதா, there is no physical proof for genes. ஜீன்ஸ் இருக்குங்கிறதுக்கு மைக்ரோஸ்கோப் வழியா காமிக்க முடியல, அது இருக்குங்கிறத எடுத்து காமிக்க முடியல. there is no physical proof of the existence of factors or say what they were made of. அது எதனால ஆயிருக்குங்கிறதையும் அவருக்கு சொல்ல தெரியல. அதாவது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், பேர் குவாடினைன்னா தைமின், குவானைன்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானைன், தைமின்னா அடினைன், பேரா சேர்ந்துதான் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்லாம் சேர்ந்துதான் டிஎன்ஏ உருவாக்குது. அதுல ஒரு செக்மெண்ட் தான் ஜீன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், ஜீன் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் அவர்கிட்ட அப்போ இல்லை. ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுல பேர் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கு, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, அது தனித்தனியாவே ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். மியாசிஸ் அப்ப, கேமிட் ஃபார்மேஷன் அப்ப அதெல்லாம் பிரிறாங்க. எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணவருக்கு ஜீன் எங்க இருக்குன்னு காமிக்கிறதுக்கு பிசிக்கல் ப்ரூஃப் இல்லை. அடுத்து அது எதனால ஆனது, ஜீன் எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கும் அவருக்கு தெரியல. இந்த 4 காரணங்களால அவரோட ஒர்க்கு நிராகரிக்கப்பட்டது 1900 வரைக்கும். ரீசன் நம்பர் 1 திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரீசன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ரீசன் கம்யூனிகேஷன் நாட் ஈஸி, ஸோ தட் அவரோட ஒர்க் வைடா பப்ளிஷ் ஆகல, அவருக்கு சப்போர்ட்னு யாரும் இல்லை. ரீசன் நம்பர் 2, ஜீன்ங்கிறது ஸ்டேபிள் டிஸ்கிரீட் யூனிட், அந்த ஜீன்ஸ் கேரக்டரை கண்ட்ரோல் பண்றது, அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய 2 அல்லீல் பிளண்ட் ஆகிறது இல்லை. மூணாவது, மேத்தமெட்டிக்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. நாலாவது, அவர் ஜீன்ஸ் இருக்கிறதுக்கான பிசிக்கல் ப்ரூஃபும் கொடுக்கல, ஜீன் எதனால ஆயிருக்கணும்னு சொல்லலை. இந்த 4 ரீசன்னால அவரோட ஒர்க் 1900 வரைக்கும் அக்செப்ட் பண்ணாமையே இருந்தது. அடுத்துங்க 1900 3 சயின்டிஸ்ட், இது கொஸ்டின்ல கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 சயின்டிஸ்ட், டி விரிஸ், காரன்ஸ், வான் ஷெர்மாக், இந்த 3 சயின்டிஸ்டும் இண்டிபெண்டா, இவங்க 3 பேருமே வேற வேற கண்ட்ரியை சேர்ந்தவங்க, 3 பேரும் தனியா ரீடிஸ்கவர்டு, திருப்பியும் ரீடிஸ்கவர்ட் மெண்டல்ஸ் ரிசல்ட் ஆன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னா கேரக்டர்ஸ் ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது, பாஸ் ஆகி போறத. மெண்டலோட ஒர்க்கை திருப்பியும் ரீடிஸ்கவர் பண்ணாங்க, திருப்பி கண்டுபிடிச்சாங்க. ஆல்சோ பை திஸ் டைம் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் மைக்ரோஸ்கோபி, ஸோ 1900 மைக்ரோஸ்கோப்பில பயங்கர டெவலப்மெண்ட் வந்துச்சு. தட் வேர் டேக்கிங் பிளேஸ், அப்பதான் டெவலப்மெண்ட் பயங்கரமா இருந்துட்டு இருந்து. சயின்டிஸ்ட் வேர் ஏபிள் டு கேர்ஃபுல்லி அப்சர்வ் செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷனை தெளிவா பார்த்தாங்க. செல் டிவிஷன்ல குரோமோசோம் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த குரோமோசோம் அப்படிங்கிறது டிஎன்ஏ தான் கண்டென்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது. குரோமோசோம்ல சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் தான் ஜீன் அப்படிங்கிற எல்லாமே தெளிவா கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப மெண்டல் சொன்னது எல்லாமே சரிதான் ஐயா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் தான் அவருக்கு செத்து போய் 16 வருஷம் கழிச்சு
அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற பட்டம் சூட்டப்படுகிறது. ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் மெண்டல்னு சொன்னப்ப மெண்டல் உசுரோடவே இல்லை. ஓகே, இதைத்தான் சொல்லுவாங்க போல இருக்கு, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, செத்ததுக்கு அப்புறமாவது பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. This led to the discovery of structures in the nucleus and appeared in double and divide just before each cell division அப்படிங்கிறது. இதுல என்ன சொல்றாங்கிறத நல்லா கவனிங்க. அதாவது சயின்டிஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுனால, மைக்ரோஸ்கோப்ல இந்த அட்வான்ஸ்மெண்ட்னால அவங்க நியூக்ளியஸ்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாங்க. டிஸ்கவரி ஸ்ட்ரக்சர் இன் த நியூக்ளியஸ்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் நியூக்ளியோசோம், chromatin reticulum, அதை பார்க்கறாங்க. that appeared to double, DNA தான் அது, DNA டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறாங்க. அப்புறம் அந்த செல் டிவிஷன் அப்போ அந்த DNA டபுளா டிவைட் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. DNA டபுள் ஆகிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க செல் டிவிஷன் அப்போ. These were called chromosomes. அவங்க என்ன சொல்றாங்க, இத குரோமோசோம்ஸ். குரோமோ அப்படின்னா கலர்டு, சோம்ஸ்னா பாடி, சோமானா கலர்டு பாடிஸ், குரோமானா கலர், சோமானா பாடி, கலர்டு பாடிஸ்னு பேர் வைக்கிறாங்க. as they were visualized by staining. சாஃப்ரனின் அப்படிங்கிற பிங்க் கலர் ஸ்டெயின் போட்டா அந்த ஸ்டெயினை அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ கலர்டு ரீஜனா தெரிஞ்சதுனால குரோமோசோம், கலர்டு பாடிஸ் ஏதோ ஃபார்ம் ஆகுது செல் டிவிஷன் அப்ப அப்படின்னு பேர் வைக்கிறாங்க குரோமோசோமுக்கு. by 1902 the chromosome movement during meiosis had been worked out. ஸோ மியோசிஸ் அப்ப, ரிடக்ஷன் டிவிஷன் அப்ப குரோமோசோம் ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் பண்ணி போறத கண்டுபிடிக்கிறாங்க. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டீலோஃபேஸ் இதெல்லாம். வால்டர் சுட்டன் and Theodore Boveri noted that the behavior of chromosomes was parallel to the behavior of genes and used chromosome movement to explain Mendel's law. இதை நல்லா நோட் பண்ணுங்க. சட்டன் அண்ட் பொவேரி, இந்த ரெண்டு செகண்ட் ஆஃப் நேம் ஞாபகம் வச்சுங்க. சுட்டன் அண்ட் பொவேரி என்ன சொல்றாங்க, எப்படி குரோமோசோம் ஃபங்க்ஷன் பண்ணுதோ அப்படிதான் ஜீனும் ஃபங்க்ஷன் பண்ணுது. சிம்பிள்ங்க. பேர் ஆஃப் குரோமோசோம் இப்படி ஜோடியா வந்து நிற்கும், சரிங்களா? குரோமோசோம்ல ஒரு ரீஜன் தான் ஜீன். இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன். இங்க ஏங்கிற ஜீன் இருந்தா இங்கே தான் ஏங்கிற ஜீன் சேம் பிளேஸ்ல தான் இருக்கும். இங்க பிங்கிற ஜீன் இருந்தா இங்க பிங்கிற ஜீன் இருக்கும். இது வந்து குரோமோசோம் நம்பர் 1னா இதுவும் குரோமோசோம் நம்பர் 1 தான் இருக்கும். அடுத்து இது குரோமோசோம் நம்பர் 2னா குரோமோசோம் நம்பர் 2 தான். இங்க சிங்கிற ஜீன் இருந்தா இங்கதான் சிங்கிற ஜீன் இருக்கும். இங்க டிங்கிற ஜீன் இருந்தா இங்கதான் டிங்கிற ஜீன் இருக்கும். அப்போ ஜீன்ஸ் பேரா இருக்கு, குரோமோசோமும் பேரா இருக்கு. ஒத்த குரோமோசோம், சிமிலர் குரோமோசோம் பேரா இருக்க மாதிரி சிமிலர் ஜீன்ஸும் பேரா தான் இருக்கு. அப்ப ஜீன்ஸும் குரோமோசோம்ஸும் சிமிலரா தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சுட்டன் அண்ட் பொவேரி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல சொன்னாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சுட்டன் அண்ட் பொவேரி noted that the behavior of chromosomes was parallel, ஒரே மாதிரி இருக்கு, to the behavior of genes. So ஜீன்ஸோட பிஹேவியரும் குரோமோசோமோட பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் யூஸ்ட் குரோமோசோம் மூவ்மெண்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு குரோமோசோம் மூவ்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். அடுத்துங்க, டு எக்ஸ்பிளைன் மெண்டல்ஸ் லாஸ். ஸோ குரோமோசோம் மூவ்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க மெண்டலோட லாஸ், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண குரோமோசோம் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணாங்க. Recall that you have studied the behavior of chromosomes during mitosis. 11th மைட்டாசிஸ் அப்போ குரோமோசோம் எப்படி பிஹேவ் பண்ணுது ஈக்குவேஷனல் டிவிஷன்லயும், அண்ட் டியூரிங் மியாசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். அப்பயும் எப்படி குரோமோசோம் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். The important things to remember are that chromosomes as well as genes occur in pairs. இதுதான் முக்கியமே. குரோமோசோமும் சரி ஜீன்ஸும் சரி பேரா தான் பிரசண்டா இருக்கும். திருப்பி சொல்றேன், குரோமோசோம்ங்கிறது மேடப் ஆஃப் ஜீன்ஸ். இப்ப லைனா வரையறேன்ல, அதான் ஜீன். ஓகேங்களா? இங்க பிங்கிற ஜீன் இருந்தா இங்க பிங்கிற ஜீன் இருக்கும். இங்க எஸ்ங்கிற ஜீன் இருந்தா இங்க எஸ்ங்கிற ஜீன் இருக்கும். இங்க கியூனா இங்க கியூ, இங்க எல்னா இங்க எல், இங்க எம்னா இங்க எம். எப்படி குரோமோசோம் பேரா இருக்கோ அந்த மாதிரி ஜீன்ஸும் பேரா தான் இருக்கும். ஜீன்ஸ் ஆர் எ ஸ்மால் செக்மெண்ட் பிரசன்ட் இன் குரோமோசோம். ஸோ ஜீன்ஸும் குரோமோசோம்ஸும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிறது தான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதை சொன்னது சுட்டன் அண்ட் பொவேரி.
குரோமோசோமல் மூவ்மெண்ட் மைட்டாசிஸ் மியாசிஸ்ல நடக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் மெண்டலோட லாஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சுட்டன் அண்ட் பொவேரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா குரோமோசோமை யூஸ் பண்ணி, குரோமோசோம் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுனால, இன்ஹெரிட்டன்ஸ்னா கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு பாஸ் ஆகுது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க குரோமோசோமல் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணதுனால குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இதுக்கு பேர் வச்சாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுட்டன் அண்ட் பொவேரி. ஓகே, அடுத்து இந்த டயக்ராம் பாருங்க. மியோசிஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸ். ஜெர்ம் செல்ஸ்னா கேமிட்ஸ், ஜெர்ம் செல்ஸ்னா கேமிட்ஸ். ஓகேங்களா? மியோசிஸ் நடந்தாதான் ஜெர்ம் செல் ஃபார்மேஷன் நடக்கும் in a cell with 4 chromosomes. Can you see how chromosomes segregate when germ cells are formed? அதாவது ஒரு செல்லுல இருந்து 4 செல் ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா அது மியோசிஸ். ஒரு மதர் செல்ல இருந்து 4 ஹேப்ளாய்ட் செல், இது டிப்ளாய்டு செல். டாட்டர் செல்ஸ் எல்லாமே ஹேப்ளாய்டா இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. இங்க 2n இஸ் ஈக்குவல் டு எல்லோ கலர்ல ஒரு குரோமோசோம், ரெட் கலர்ல ஒரு குரோமோசோம், பிரவுன் கலர்ல ஒரு குரோமோசோம், கிரீன் கலர்ல ஒரு குரோமோசோம் இருக்கா? 1 2 3 4. இங்க 1 2 n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ டிப்ளாய்டு நம்பர் ஹேப்ளாய்டா குறைஞ்சிருக்கு. அப்போ ரிடக்ஷன் டிவிஷன் நடந்திருக்கு, மியோசிஸ். கேமிட் ஃபார்மேஷன் அப்ப இப்படி நடக்கும். இப்போ இந்த 4 குரோமோசோம் இந்த மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் மியாசிஸ் 1ல தான் நம்ம ரிடக்ஷன் டிவிஷன் சொல்றோம். மியாசிஸ் 1ல 4ங்கிறது 2ஆ குறைஞ்சு போயிடுச்சு. மியாசிஸ் 2ல அந்த 2 செல்ல இருந்து 4 டாட்டர் செல்ஸ் வரும்போது திருப்பியும் 1 2 1 2 1 2 1 2. ஸோ மியாசிஸ் 2 ஈக்குவேஷனல் டிவிஷன், மியாசிஸ் 1 ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மதர் செல்ல இருந்து 4 கேமிட் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஜெர்ம் செல்ஸ். டிப்ளாய்ட்ல இருந்து ஹேப்ளாய்டா இருக்கு, இது மியாட்டிக் செல் டிவிஷன். மியாசிஸ் 1 அப்ப குரோமோசோம் நம்பர் 4ல இருந்து 2ஆ குறைஞ்சிருக்கு. மியாசிஸ் 2ல நமக்கு 2ன்னு குறைஞ்சது இல்லையா, அது மெயின்டைன் ஆகிருக்கு. நீங்க நினைக்கலாம் இப்போ மியாசிஸ், ஆக்சுவலி மியாசிஸ் 1 ரிடக்ஷன் டிவிஷன், மியாசிஸ் 1ஓட முடிவுல தான் உங்களுக்கு இது கிடைக்கும். மியாசிஸ் 2ஓட முடிவுல உங்களுக்கு குரோமோசோம் நம்பர். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவங்க என்னன்னா டைரக்டா லாஸ்ட்ல டயக்ராம்ல 2 2 2 2 குரோமோசோம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடையில மியோசிஸ் 1ல ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது, குரோமோசோம் எண்ணிக்கை பாதியா குறையுதுங்கிறதுக்கான ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிருக்காங்க இந்த டயக்ராம்ல. ஏன்னா இந்த டயக்ராம்ல நீங்க பார்க்கும்போது நீங்க என்கிட்ட கேட்பீங்க, சார் மியோசிஸ் 1 அனஃபேஸ்ல பாருங்க 1 2 3 4 இருக்குது. மியோசிஸ் 1ஓட இந்த இடத்துல இடையில நிறைய ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. மியோசிஸ் 1ஓட டீலோஃபேஸ் அவங்க காமிக்கல. டீலோஃபேஸ் தான் கடைசி. மியோசிஸ் 1 டீலோஃபேஸ்ல தான் 2 செல்லுல 2 2 குரோமோசோம் பிரிஞ்சு இருக்கும். அதுக்கடுத்து மியோசிஸ் 2ஓட அனஃபேஸ்ல இங்க பாருங்க, இந்த 2 குரோமோசோம் ஒரு செல்ல இருக்கும், இந்த 2 குரோமோசோம் ஒரு செல்ல இருக்கும். இது இப்படி பிரிஞ்சு போகுது, இந்த குரோமோசோம் பிரேக் ஆகி பிரிஞ்சு போகுது, அவ்வளவுதான். ஸோ மியாசிஸ் 1 இஸ் ரிடக்ஷன் டிவிஷன், மியாசிஸ் 2 இஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். மியாசிஸ் 1ஓட முடிவுல 4 குரோமோசோம் 2ஆ மாறி இருக்கும், மியாசிஸ் 2ஓட முடிவுல 2 2ஆவே தான் இருக்கும். அண்ட் ஒரு ஜெர்ம் செல்ஸ்ல இருந்து, ஒரு மதர் செல்ல இருந்து 4 ஜெர்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? கன்ஃபியூஷன் இருந்தா நீங்க ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த பார்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ரைஸ் ஹேண்ட் பண்ணலாம், இல்ல நான் சாட் பாக்ஸ்லயே கொஸ்டினை டைப் பண்ணிடுறேன்னா அப்படி கூட டைப் பண்ணி கேட்கலாம். இந்த பார்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பார்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நடத்தின பார்ட்ல டவுட் இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கிளியரா சொல்லுங்க, இது வரைக்கும் நடத்தினது கிளியரா? டயக்ராம நான் ரிப்பீட் பண்றேன், டயக்ராம் ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்ப நல்லா கவனிங்க. G1 அப்படிங்கிறது கேப் 1 ஃபேஸ், G2ங்கிறது கேப் 2.
இதெல்லாம் இன்டர்ஃபேஸ்ல வந்துடும். இன்டர்ஃபேஸ்ல ஓகேங்களா? சரி, இப்போ மியாசிஸ் 1ஓட அனாஃபேஸ்ல இங்க பாருங்க 1 2 3 4 இது வந்து டெட்ரடா இப்ப மாறி இருக்கு. டெட்ரடா மாறிடுச்சு. இப்ப நல்லா கவனிங்க. மியாசிஸ் 1ஓட அனாஃபேஸ்ல ஆப்போசிட் போல்ஸ்க்கு 2 குரோமோசோம் மூவ் பண்ணி போகும். அடுத்து மியாசிஸ் 1 டீலோஃபேஸ்ல எப்படி இது மாறி இருக்கும்னு நான் சொல்லி காமிக்கிறேன். 2 செல்லா இப்படி மாறி இருக்கும். 2 செல்லுல ஒரு செல்லுக்கு இந்த எல்லோ கலரும் இந்த ரெட் கலரும் போயிருக்கும் 1 2. இன்னொரு செல்லுக்கு இந்த ஆரஞ்சு கலரும் பிளஸ் இந்த கிரீன் கலரும் வந்திருக்கும். இது என்னன்னா மியாசிஸ் 1 டீலோஃபேஸ். இப்ப ஆரம்பிக்கும் போது 1 2 3 4 குரோமோசோம் இருந்துச்சு. மியாசிஸ் 1 டீலோஃபேஸ்ல 1 2 ஒரு செல்லையும் மீதி 2 ஒரு செல்லையும் இருக்கு. அப்ப பாதிக்கு பாதியா குரோமோசோம் நம்பர் குறைஞ்சிருச்சு. இதுவும் 1 2 3 4 தான். இது டெட்ரடாமா இருக்கனால இதுதான் இப்படி மாதிரி இருக்கு. 1 தான் இது, இது 2 தான், இது 3 தான், இது 4 தான். 4 குரோமோசோம். ஓகேங்களா? இந்த 4 குரோமோசோம்ல 2 ஒரு செல்லுக்கும் இன்னொரு 2 இன்னொரு செல்லுக்கும் போயிடுது மியாசிஸ் 1ஓட முடிவுல டீலோஃபேஸ்ல. அந்த டயக்ராம் இங்க காமிக்கல. அடுத்து மியாசிஸ் 2ல இந்த ரெண்டும் பிரியுது. சாரி, ஒரு நிமிஷம். இப்போ இந்த செல்லுல இதே செல்லு தான். இங்க பாருங்க, இப்படி இருக்கிறது இந்த பிரிஞ்சு இப்படியும் இப்படியும், இந்த இது பிரிஞ்சு இப்படி வந்திருக்கு. அதுதான் இங்க வரைஞ்சிருக்காங்க. அதுல பாதி மேல போயிடும், பாதி இந்த ரெண்டும் கீழே வரும். அப்போ இது ஒரு செல்லுக்கு வந்துருச்சு, இது ஒரு செல்லுக்கு வந்துருச்சு, இது ஒரு செல்லுக்கு வந்துருச்சு, இது ஒரு செல்லுக்கு வந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த ரெண்டும் ஒரு குரோமோசோம் தான். இப்படி இருந்துச்சு. இந்த ரெண்டுக்கும் இடையில பிரேக் ஆகி தனித்தனியா பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இதை ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவாங்க. 2 குரோமோசோம்ல இருந்து 2 வந்திருக்கு. நீங்க 1 2 3 4ன்னு எண்ணக்கூடாது, தப்பு. இது ரெண்டும் கனெக்டடா இருந்தது, பிரிஞ்சு போகுது. இது ரெண்டும் கனெக்டடா இருந்தது, பிரிஞ்சு போகுது. இது ஒரு குரோமோசோமா இருந்தது, கட்டாயி பிரிஞ்சு போகுது. ஒரு குரோமோசோமா இருந்தது, கட்டாயி பிரிஞ்சு போகுது. இந்த இடத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப டயக்ராம் புரியுதா? திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அதாவது மியாசிஸ் 1 ரிடக்ஷன் டிவிஷன் 4 குரோமோசோம் 2 குரோமோசோமா மாறிடுச்சு. மியாசிஸ் 2 ஈக்குவேஷனல் டிவிஷன் 2 2ஆவே கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ரிஷ்வந்த்க்கு டவுட் இருக்கு. நான் மைக்க எடுத்து கேக்குறேன். சொல்லுங்க ரிஷ்வந்த். என்ன டவுட் ரிஷ்வந்த்? சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சார், G1 to G2 வந்து குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகாதுல்ல சார்? குரோமோசோம் நம்பர் அங்க டபுள் ஆகலப்பா. G1க்கும் G2க்கும் இடையில ஒரு ஃபேஸ் இருக்கும். எஸ், கரெக்டா இல்லையா? சார், பட் ஆனா எஸ் ஃபேஸ்ல வந்து டிஎன்ஏ தானே சார் டபுள் ஆகும், குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகாது. இங்க குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகலையேப்பா. 1 2 3 4 1 2 3 4 தான்ப்பா. குரோமோசோம் டபுள் ஆகல, டிஎன்ஏ தான் டபுள் ஆகிருக்கு. டிஎன்ஏ டபுள் ஆகும்போது இந்த குரோமோசோம் இந்த எல்லோ கலர்ல பாத்தீங்களா, அதோட காப்பி இப்படி வரும். குரோமோசோம் கண்ணு இப்படி வரைஞ்சாலும் ஒண்ணுதான், இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி வரைஞ்சாலும் ஒண்ணுதான். 2 குரோமேட்டிக் இருந்தாலும் ஒண்ணுதான். இதையும் 2 குரோமேட்டிக் தான் சொல்லுவாங்க. சோ இப்படி இருந்தாலும் ஒரு குரோமோசோம் தான், இப்படி இருந்தாலும் ஒரு குரோமோசோம் தான். அதனாலதான் நான் இங்க வரைஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லோ கலர் 1, இந்த எல்லோவும் ஒண்ணுதான். குரோமோசோம் டபுள் ஆகல. நடுவுல இந்த எஸ் ஸ்பேஸ்ல டிஎன்ஏ மட்டும் காப்பி ஆகி இருக்கு. குரோமோசோம் டபுள் ஆகாது. குரோமோசோம் டபுள் ஆனிச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே சார். எங்கேயுமே குரோமோசோம் டபுள் ஆகல. ஆனா மியாசிஸ் 1ல குரோமோசோம் நம்பர் பாதி ஆகி இருக்கு. மியாசிஸ் 2ல அந்த பாதியான குரோமோசோம் நம்பர் மெயின்டைன் ஆயிருக்கு. அதனாலதான் மியாசிஸ் 1 ரிடக்ஷன் டிவிஷனும் மியாசிஸ் 2 ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவாங்க. எங்கேயுமே குரோமோசோம் டபுள் ஆகல. குரோமாட்டிட்ஸ் பைவேலண்டா இருந்தது, டெட்ரடா மாறி இருக்கு. இங்க பைவேலண்ட் கண்டிஷன், இங்க அடுத்ததுல டெட்ரட் கண்டிஷன். இங்க இடையில சில பேஸ ஸ்கிப் பண்ணிட்டாங்க.
இங்க எஸ் பேஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்திருக்கு, அதை இவங்க அங்க காமிக்கல. ஏன்னா செல் டிவிஷன் செல் சைக்கிள்ல நம்ம அதெல்லாம் டீடைலா படிச்சிட்டோங்கிறதுனால இங்க நிறைய பார்ட் இடையில ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு பொறுமையா அந்த பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? கிளியரா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? கிளியரா? கிளியர்னா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போலாம். கிளியர்? ஓகே. டயக்ராம் ரிப்பீட் பண்ணியாச்சு. டயக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் கிளியர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட். ரிஷ்வந்த் கிளியராப்பா? டவுட் கேட்டிங்களே, கிளியரா? ஓகே ஓகே, இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்ப நான் மைக்கை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு மைக்கை. ப்ளூ கலர்ல தெரியுதா? A comparison between the behavior of chromosomes and genes. இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க சொல்லியிருக்க 3 பாயிண்ட்டுமே ரெண்டு சைடும் ஒண்ணுதான். ஏ பின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தெளிவா ஏ என்ன பி என்னன்னு சொல்லல. இப்ப பாருங்க, can you tell which of these column A and B represent the chromosome and which represents the gene? How did you decide? எப்படி டிசைட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. சோ ஏ ஜீனா பி ஜீனா, அல்லது ஏ குரோமோசோமை ரெப்ரசென்ட் பண்ணா பி குரோமோசோமை ரெப்ரசென்ட் பண்ணான்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, ஏ அப்படிங்கிற ஒண்ணு பேரா தான் எப்பவுமே இருக்கும், பியும் பேரா தான் எப்பவுமே இருக்கும். ஏ கேமிட் ஃபார்மேஷன் அப்போ செக்ரிகேட் ஆகும், தனித்தனியா பிரியும். such that only one of each pair, இந்த பேர்ல இருக்க ஒண்ணு மட்டும் தான் கேமிட்டுக்குள்ள போகும். ஒரு கேமிட்டுக்குள்ள பேரா இருக்கிறதுல ஒண்ணு தான் போகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா segregated gamete formation and only one of each pair is transmitted to gamete. இதுவும் gamete formation அப்ப பேரா இருக்கிறது ஒண்ணு தான் போகும். ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். அடுத்து independent pairs segregate independently of each other. இப்போ independent assortment அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்க. சாரி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y ஸ்மால் y. இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எப்படி செக்ரிகேட் ஆகும்னா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் தனியா போயிடுச்சு, ஸ்மால் ஆர் தனியா போயிடுச்சு கேமிட் ஃபார்மேஷன் அப்ப. இந்த கேபிட்டல் Y ஸ்மால் y எப்படி செக்ரிகேட் ஆகும்னா, கேபிட்டல் Y ஸ்மால் y, கேபிட்டல் Y ஸ்மால் y. இந்த கேபிட்டல் Y செக்ரிகேட் ஆகிறது கேபிட்டல் ஆர் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் கூடயும் சேரலாம். கேபிட்டல் ஆர் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸ்மால் y கேபிட்டல் ஆர் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் கூடயும் சேரலாம். ஸ்மால் ஆர் ஸ்மால் y போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எப்படி பிரியுதுங்கிறத கேபிட்டல் Y ஸ்மால் y போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இண்டிபெண்டா ஒவ்வொரு பேரும் தனியா பிரிவாங்க. இதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லால நம்ம படிக்கிறோம். ஓகே, இப்போ இங்க இண்டிபெண்டன்ட் பேர் செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தனியா பிரியுது, கேபிட்டல் Y ஸ்மால் y தனியா பிரியுது. அது ஒவ்வொன்றும் அவங்க இஷ்டத்துக்கு பிரியறதுனால கேபிட்டல் Y கேபிட்டல் ஆர் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் கூடயும் சேரலாம். ஸ்மால் y கேபிட்டல் ஆர் கூடயும் சேரலாம், ஸ்மால் ஆர் கூடயும் சேரலாம். அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஒன் பேர் செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அனதர் பேர். இதுவும் அதே போலதான். இப்போ ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க இங்க ஜீன் போட்டுட்டு இங்க குரோமோசோம் போட்டாலும் கரெக்ட். இல்ல சார், நான் இத குரோமோசோம்னு சொல்றேன், இத நான் ஜீன் அப்படின்னு சொல்றேன், ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா குரோமோசோம் அண்ட் ஜீன் ரெண்டோட பிஹேவியரும் சிமிலரா இருக்கும். எப்படின்னு நான் திருப்பி சொல்றேன். இப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்யே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இப்போ இது குரோமோசோம் நம்பர் 12ன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 வேண்டாம், 3ன்னு வச்சுக்கோங்க. குரோமோசோம் நம்பர் சேம் 3 தான் வந்து பேர் ஆகும். குரோமோசோம் நம்பர் 3 தான். அப்போ பேரிங் ஆஃப் குரோமோசோம்ங்கிறது சிமிலர் குரோமோசோம் தான் பேர் ஆகும். ஒன்னு பெட்டர்னலா இருக்கும், இன்னொன்னு மெட்டர்னலா இருக்கும். அதாவது மதர் கிட்ட இருந்து வந்தது ஒண்ணு, ஃபாதர் கிட்ட இருந்து வந்தது ஒண்ணா இருக்கும். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. இங்க கேபிட்டல் ஆர் இருக்கு, இங்க ஸ்மால் ஆர் இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க கேபிட்டல் Y இருக்கு, இங்க ஸ்மால் y இருக்கு. இந்த கேபிட்டல் Y ஸ்மால் ஆர் கூடயும் போய் ஜோடி சேரலாம், கேபிட்டல் ஆர் கூடயும் போய் ஜோடி சேரலாம். இததான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த ஸ்மால் y கேபிட்டல் ஆர் கூடயும் போய் சேரலாம், ஸ்மால் ஆர் கூடயும் போய் பேர் ஆகலாம். எப்போ? கிராசிங் ஓவர் நடக்கும்போது, கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது. இததான் நம்ம இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்.
இப்போ குரோமோசோம் நம்பர் 3யும் பேரா இருக்கு. கேபிட்டல் ஆர் ஒரே கேரக்டர் தான், ரவுண்ட் ரிங்கிள் ஷேப் ஆஃப் த சீடு பேரா தான் இருக்கும். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கலர் ஆஃப் த சீடு பேரா தான் இருக்கும். நம்பர் ஆஃப் குரோமோசோம் மூணாவது நம்பரும் பேரா தான் இருக்கும். ஸோ குரோமோசோமும் பேரா தான் இருக்கும், ஜீன்ஸும் பேரா தான் இருக்கும். குரோமோசோம்ல கேமெட் ஃபார்மேஷன் அப்ப இந்த ஒரு குரோமோசோம் தான் ஒரு கேமெட்குள்ள போவோம், இந்த ஒரு குரோமோசோம் இன்னொரு கேமெட்குள்ள போவோம். அப்ப கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்ல ஏதாவது ஒண்ணுதான் ஒரு கேமெட்குள்ள போகும், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்க்குள்ள ஏதாவது ஒண்ணுதான் ஒரு கேமெட்குள்ள போகும். இப்ப இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு பர்டிகுலர்லி ஏ அண்ட் பி காலம்ல டவுட் இருக்கா? இல்லைன்னா நம்ம அடுத்து கவனிக்கலாம். அப்பப்ப டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு போனாதான் நமக்கு படிக்கும் போது கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு இந்த பர்டிகுலரா இந்த டேபிள் நம்பர் 4.3ல டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல அப்படின்னா கிளியர் சார்னு சொல்லுங்க. நோ டவுட் சார், ஹாப்பி டு see this comment, thank you. இந்த மெசேஜை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே டவுட் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் கண்டினியூ பண்றேன். அப்படி டவுட் இருந்தா கடைசியா கூட கேளுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். டியூரிங் அனாஃபேஸ் ஆஃப் மியோசிஸ் 1, டியூரிங் அனாஃபேஸ் ஆஃப் மியோசிஸ் 1, anaphase of meiosis 1, the two chromosome pairs can align at the metaphase plate. So இப்போ நல்லா பார்த்துக்கங்க, ஒரு செல் இருக்கு, அனாஃபேஸ்ல மெட்டாஃபேஸ் பிளேட்ல ரெண்டு குரோமோசோம் வந்து அலைன் ஆகி இருக்கும், ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஓகே, independently of each other, ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டன்ட்டா அலைன் ஆகிருக்கும். To understand this, compare the chromosomes of 4 different color in the left and right column. இங்க கொடுத்திருக்காங்கல, இத இப்ப பார்க்க போறோம். 4 chromosome கொடுத்திருக்காங்க. The left column possibly okay, இது என்ன மறைச்சிட்டு இருக்கே, possibility 1. In the left column, possibility 1, orange and green is segregating together. But in the right hand column, possibility 2, the orange chromosome is segregated with red chromosome. இப்போ இத பாப்போம் பாருங்க. இதுல yellowவும் ரெட்டும் ஒண்ணா வந்துருச்சு, ஆரஞ்சும் கிரீனும் ஒண்ணா வந்துருச்சு. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, possibility 2ல orange chromosome segregating with red chromosome. அப்புறம் ஓகே, அப்போ yellow கலர் வந்து கிரீன் கலர்ல வரும். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1ல ஆரஞ்சு கிரீன் இருக்கு, ஆரஞ்சு கிரீன் செக்ரிகேட் ஆயிருக்கு, தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. இங்க ஆரஞ்சு ரெட் கூட சேர்ந்துருக்கு. இப்போ தெளிவா இந்த டயக்ராமை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மியாசிஸ் 1 அனாஃபேஸ்ல மெட்டாஃபேஸ் பிளேட்ல இருந்து மூவ் பண்ணி போகணும் எல்லாரும் ஆப்போசிட் போல்ஸுக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ஆரஞ்சு கலர் குரோமோசோம் கிரீன் கலர் குரோமோசோமோட போலாம், இந்த yellow கலர் குரோமோசோம் ரெட் கலர் குரோமோசோமோட போலாம். இப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. இதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். டவுட் கூட கேட்டீங்க, yellow ரெட் கூட தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த கேரக்டர் கொடுத்துக்குவோம், இது வந்து yellow கலர், இது ஸோ கிரீன் இருக்கா, ஓகே, இது ரவுண்டு, இது ரிங்கிள்னு வச்சுக்கோங்க, இது yellow, இது கிரீன் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஓகேங்களா? கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர், அதாவது நம்ம ரெட்டை தான் கேபிட்டல் ஆர்னு வச்சிருக்கோம். கேபிட்டல் ஆர், ஒரு நிமிஷம், இப்போ ஆரஞ்ச கேபிட்டல் ஒய்னு வச்சிருக்கோம், இந்த கலரை மாற்றக்கூடாது, இதை ஸ்மால் ஒய்னு வச்சிருக்கோம். ஓகே, கிரீன் என்னன்னு சொன்னோம், கேபிட்டல் ஆர், ரெட் ஸ்மால் ஆர். இதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். நல்லா பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்ல கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், அதே போல ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கூட சேரலாம். இதுதான் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கூட சேரலாம், நாலுமே அதே போல இருக்கு. அதே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம்,
ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம். இப்போ 4 விதமான ப்ராபபிலிட்டி வந்துருச்சு. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். திருப்பி சொல்றேன், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஒரு பேரு, இந்த 2 பேரு இந்த 2 பேரை நம்பி செக்ரிகேட் ஆகல. இந்த 2 பேர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது பிரிகிறப்போ. கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கூட சேரலாம், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கூட சேரலாம், ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் கூட சேரலாம், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கூட சேரலாம். இவங்க 2 பேரும் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க 2 பேரும் இவங்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. செக்ரிகேஷன் ஆஃப் ஒன் பேர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் அனதர் பேர். அதனாலதான் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆரும் வரலாம், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆரும் வரலாம், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆரும் வரலாம், ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆரும் வரலாம். கிரீன் கலருக்கு கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கோம் நம்ம, இங்கேயும் கிரீன் கலர் கேபிட்டல் ஆர் தான். ரெட் கலருக்கு ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கோம் நம்ம, இங்கேயும் ரெட் கலர் ஸ்மால் ஆர் தான் கொடுத்துருக்கோம். நவ் ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டயக்ராம் தான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டையே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த டயக்ராம் கிளியர்னா நம்ம கண்டினியூவா அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். இந்த டயக்ராம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ். இந்த டயக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா? மோஸ்ட்லி இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின் வர வாய்ப்பு இல்லை. கலர்டு டயக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பிங்க் கலர்ல இருக்கலாம், லெட்டர்ஸ் இல்லைன்னா பிளாக் கலர்ல இருக்கலாம். மேபி லெட்டர்ஸ் கொடுத்து கிரியேட்டட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, கிளியர் சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் எக்ஸ்பிளைன்டு. ஓகே, நெக்ஸ்ட். Sutton and Boveri argued that the pairing of separation of a pair of chromosome. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. இது படிக்கும் போது உங்களுக்கு டவுட் வரும். பட் எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் அப்ப இதத்தான் இவங்க எப்படி சுத்தி வளைச்சு மூக்கை இப்படியும் தொடலாம், இப்படி வந்து இப்படியும் தொடலாம். இவங்க என்சிஆர்டில இப்படி வந்து சில இடத்துல இப்படி தொட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல இப்படி தொட்டிருப்பாங்க. ஆசையா இருக்கும் என்சிஆர்டி புக் பார்க்க. சில கஷ்டமான சாப்டர்னு சொல்றீங்கல்ல, மூக்க இப்படி தொட்டிருப்பாங்க. அதுதான் இங்க பாக்குறோம். Sutton and Boveri argued that the pairing and separation of a pair of chromosome. சார் பேரு இப்போ pair of chromosome தலைகீழா பாருங்க. சாரி, இது Y. pair of chromosome இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. pair of chromosomeங்கிறது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்கலாம், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருக்கலாம். pair of chromosomeல பேரிங்கும் செப்பரேஷனும் லீட் டு செக்ரிகேஷன் ஆஃப் பேர் of factors they carried. So factors ங்கிறது ஜீன் தான். So pairing and separation. pairing னா என்ன? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கிட்ட இருந்து பிரிஞ்சு போகுது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கிட்ட இருந்து பிரிஞ்சு போகுது. அண்ட் அது யார் கூட பேர் ஆகுது? கேபிட்டல் ஒய் கூட பேர் ஆகலாம், ஸ்மால் ஒய் கூட பேர் ஆகலாம், கேபிட்டல் ஒய் கூட பேர் ஆகலாம், ஸ்மால் ஒய் கூட பேர் ஆகலாம். இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேஷன் ஆஃப் பேர் நடக்குது அண்ட் பேரிங் ஆஃப் அந்த செப்பரேஷன் ஆனதுக்கு அப்புறம் பேரிங் வித் கேபிட்டல் ஒய் அல்லது ஸ்மால் ஒய். இந்த ஆர் செப்பரேட் ஆயிடுச்சு, கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால் ஆர் செப்பரேட் ஆயிடுச்சு. இது கேபிட்டல் ஒய் கூட பேர் ஆகலாம், ஸ்மால் ஒய் கூட பேர் ஆகலாம். அதுதான் இந்த லைன்ல சொல்றாங்க. Sutton and Boveri argued that pairing and separation of a pair of chromosome would lead to the segregation of a pair. முதல்ல ஒரு பேர் இந்த கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் செக்ரிகேட் ஆயிடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க of factors they carried. So இவங்க கேரி பண்ணிட்டு போற ஃபேக்டர்ஸ் செக்ரிகேட் ஆயிடுது, இவங்க கேரி பண்ணி போற ஃபேக்டர்ஸ் செக்ரிகேட் ஆயிடுது. ஃபேக்டர்ஸ்னா ஜீன்ஸ் தான். ஓகே, செக்ரிகேட்னா பிரிஞ்சிடுது, பேர் ஆஃப் ஜீன்ஸ் பிரிஞ்சிடுது. Sutton united the knowledge of chromosomal segregation. இந்த குரோமோசோமல் செக்ரிகேஷன்ங்கிற நாலேஜ் யாருது? Sutton and Boveri. இது அவங்களோட நாலேஜ் ஆஃப் அந்த குரோமோசோமல் செக்ரிகேஷன், குரோமோசோமல் பிரிகிற அவங்களோட நாலேஜ் மெண்டலியன் பிரின்சிபல்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், அதோட மெண்டல் ரூல்ஸ் கொடுத்திருந்தார் இல்லையா, செகண்ட் லா, லா ஆஃப் செக்ரிகேஷன், மெண்டலியன் பிரின்சிபல்ஸோட கம்பைன் பண்ணாரு. கம்பைன் பண்ணி அத குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஸோ மெண்டலோட லாவான லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசர்ட்மெண்ட், இத அவங்களோட நாலேஜ் ஆஃப் குரோமோசோமல் செக்ரிகேஷனோட கம்பைன் பண்ணி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா Sutton and Boveri கொடுத்தாங்க.
ஓகே. ஃபாலோயிங் திஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஐடியாஸ், சிந்தசிஸ்னா இந்த ஐடியா உருவாகி இருக்கு. எப்படி சிந்தசிஸ்னா என்ன? போட்டோசிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் இன் குளோரோபிளாஸ்ட் குளுக்கோஸ் தயாரிச்சு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ இங்க மெண்டலோட லாஸ் அண்ட் ரூல்ஸ், அப்புறம் சுட்டன் அண்ட் பவேரியோட நாலேஜ் ஆஃப் குரோமோசோமல் செக்ரிகேஷன் இதெல்லாம் கம்பைன் ஆனதுனால இது சிந்தசிஸ். ஓகேங்களா? சிந்தசிஸ் ஆஃப் ஐடியாஸ், experimental verification of the chromosomal theory of inheritance by Sutton and Boveri chromosomal theory of inheritance கொடுத்துட்டாங்க. அத experimental verification பண்ணது T.H. Morgan, Thomas Hunt Morgan and his colleagues. colleagues அப்படின்னா கூட ஒர்க் பண்றவங்க அப்படின்னு அர்த்தம். மார்கனோட ஒர்க் பண்ண அதர் சயின்டிஸ்ட், அதான் colleagues, கூட ஒர்க் பண்ணுவாங்க. led to discovering the basis for the variation that sexual reproduction produced. So வேரியேஷனுக்கு காரணமா இருக்க அடிப்படையான விஷயம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா தான் உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. யாரு? T.H. மார்கன் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணாரு அவரோட கொலீக்ஸோட சேர்ந்து. மார்கன் ஒர்க் வித் த டைனி ஃப்ரூட் ஃபிளைஸ். ஃப்ரூட் ஃபிளைஸ்னா பழ ஈக்கள், பழத்தை மொய்க்கக்கூடிய ஈக்களை நம்ம பழம் சாப்பிட்றோம்ல, ஃப்ரூட்ஸ் மேல ஏதாவது ஈ மொச்சிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஃப்ரூட் ஃபிளைஸ். அதோட சயின்டிபிக் நேம் ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர். இதுதான் ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர். பார்க்கும் போதே தெரியுது, ஏ குட்டியா இருக்குது, பி பெருசா படா படா சைஸ்ல இருக்குது. அப்ப ஏ குட்டியா இருக்கிறது மேல், படா சைஸ்ல பெருசா இருக்கிறது ஃபீமேல். ஓகே. which were found very suitable for such studies. எந்த ஸ்டடீஸ்க்கு? அந்த எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷனுக்காக. என்ன? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கான எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷனுக்கு இந்த ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் அப்படிங்கிற ஃப்ரூட் ஃபிளைஸ் சூட்டபிள் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்கானிசமா இருந்துச்சு ஸ்டடீஸ்க்கு. தே குட் பி க்ரோன். ஏன்? ரீசன் என்ன? தே குட் பி க்ரோன் ஆன் சிம்பிள் சிந்தட்டிக் மீடியம் இன் த லெபார்டரி. ஒரு பாட்டில், இந்த பாட்டிலுக்குள்ள சுகரோ ஃபுட்டையோ போட்டுட்டு இந்த பூச்சி ரெண்டையும் உள்ள விட்டு இதை அடைச்சு வச்சா அது பாட்டுக்கு இருக்கும். லெபார்டரியிலே ஈஸியா என்னால வளர்க்க முடியும். they complete their life cycle about 2 weeks. 2 வாரம் அடுத்த ஜெனரேஷனே கொடுத்துரும். அப்ப நான் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர், கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்க மேல் ஃபீமேல உள்ள போட்டு பாட்டில் அடைச்சு வச்சு அதுக்கு சோறு கொடுத்துட்டேன்னா 2 வாரத்துக்குள்ள அடுத்த ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி F1 ஜெனரேஷன்ல என்ன கேரக்டர் வருதுன்னு வித்தின் 2 வீக்ஸ் என்னால பார்க்க முடியும். ஓகே, அதோட லைஃப் சைக்கிளே 2 வீக்ஸ் தான். ரீப்ரொடக்ஷன் பண்ணி இறந்தெல்லாம் அடுத்த ஜெனரேஷனே வந்துடும். And a single mating could produce a large number of progeny flies. ஒரு மீட்டிங்ல எக்கச்சக்கமான ஃபிளைஸை அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதிக நம்பர்ல நமக்கு F1 ப்ராஜெனிஸ் வந்துச்சுன்னா கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, ரிசல்ட்டோட நம்பகத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஆல்சோ தேர் வாஸ் எ கிளியர் டிஃபரன்சியேஷன் ஆஃப் செக்ஸஸ். பார்த்தாலே தெரியுது, செக்ஸஸ்னா பாலினம், மேலா ஃபீமேலாங்கிறது தான் செக்ஸ். ஸோ மேல் குட்டியா இருக்கும், ஃபீமேல் பெருசா இருக்கும். பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் பை சீயிங் வித் நேக்கெட் ஐ. வெறும் கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சிடும். The male and female flies are easily distinguishable. ஈஸியா டிஃபரன்ஸ் தெரியும். Also it has many types of hereditary variation. Contrasting character, eye, wings, body color, இந்த மாதிரி நிறைய contrasting character difference வந்து variations, hereditary variations that can be seen with low power microscopes. குட்டியா சின்ன மைக்ரோஸ்கோப், ஒரு லென்ஸோட இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்ல வச்சே அந்த வேரியேஷன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். வெறுங்கண்ணால பார்த்தாலே தெரியாது. ஒரு லென்ஸோட இருக்க சிம்பிள் மைக்ரோஸ்கோப், டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி சுவாலஜில வச்சிருப்பாங்க. அது கீழே இந்த பூச்சை பிடிச்சி வச்சு பார்த்தாலே அதோட கண்ணு என்ன கலர்ல இருக்கு, ரெக்கை எப்படி இருக்குது, பாடி கலர் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாங்க? ரிசர்ச் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன்ங்கிற டாபிக் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்ப படிச்சிருக்கிறதே நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு சம்பந்தமான கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இப்ப இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் 3-4 டேஸ்ல நம்ம இந்த சாப்டரை முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம். இன்னைக்கு படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம குட் நைட் சொல்லிட்டு நாளைக்கு மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்துனதுல டவுட் இருக்கா? ரேஸ் ஹேண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்க அதை கொடுத்து பேசலாம். நீங்க சொல்ற டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன். வேற ஏதாவது டவுட் பாத்தீங்களா?
இல்ல, வேற எந்த டவுட்டும் இல்ல. இப்ப நடத்துனதுலயும் டவுட் இல்ல. ஸோ தட் வி கன்க்ளூட் அவர் கிளாஸ் டுடே. நாளைக்கு 8 மணிக்கு நமக்கு லைவ் இருக்கு. டெய்லி 8 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. மறக்காம பங்கு பெறுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர். சி யூ ஆல். தேங்க் யூ. யாருக்கும் டவுட் இல்ல. நாளைக்கு நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் 8 மணிக்கு. தேங்க் யூ.